ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் கமல்ஹாசன் சாரோட அடுத்த ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் தக் லைஃப் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் என்ன மற்றும் தக் லைஃப் படத்தில் ஒரு மாசான ஸ்டைலிஷ் ஆக்டர் ஒருத்தர் இணைய போகிறாரு. ஸோ அவர் யார் அப்படின்ற தகவலை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கமல் சார் ஃபேன்ஸ், ஃபஸ்ட்டு தக் லைஃபோட தற்போதைய ஷூட்டிங் நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தக் லைஃபோட ஷூட்டிங்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து தற்போது செர்பியாவில் போய்கிட்டு இருக்குன்னு. லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து செர்பியா ஷூட்டிங்கில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ தற்போது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஆண்டவர் வந்து இப்போதைக்கு கலந்துக்க போகிறது இல்லையா நண்பாஸ். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகிறதுனால கமல் சார் வந்து அந்த எலெக்ஷனில் எம்பி போஸ்டிங்காக போட்டிடுறாரு. ஸோ அந்த காரணத்தினால தக் லைஃபோட ஷூட்டிங்கில் வந்து கமல் சார் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு நண்பாஸ். ஐயோ ப்ரோ, அப்போ செர்பியா ஷூட்டிங் கேன்சல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நண்பாஸ், டீம் வந்து கமல் சாரோட போர்ஷன்ஸை தவிர வேற ஆக்டர்ஸை வச்சு சில போர்ஷன்ஸ்லாம் செர்பியாவில் ஷூட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் ஒன்ஸ் எலெக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமல் சார் வந்து திரும்பவும் தக் லைஃபோட ஷூட்டிங்கில் இணைவார் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் தக் லைஃபோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நியூஸ். அடுத்து படத்தில் ஒரு ஸ்மார்ட்டான நடிகர் வந்து இணைய போகிறாரு. ஸோ அந்த மேட்டரை பற்றி பார்த்தோம்னா, ரீசெண்டாக துல்கர் சல்மான் வந்து தக் லைஃப் படத்தில் இருந்து விலகிட்டாரு அப்படின்ற தகவல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவருக்கு பதிலாக தற்போது படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக டீம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மோஸ்டாக எஸ்டிஆர் தான் துல்கர் சல்மானோட கேரக்டரில் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். அண்ட் விரைவில் எஸ்டிஆர் குறிப்பான அப்டேட்டும் வந்து தக் லைஃப் டீம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண இருக்கிறதாக லேட்டஸ்டாக தகவலும் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் மற்றும் படத்தோட லேட்டஸ்ட் கேஸ்ட்டை பற்றின தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆண்டவர் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.